ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாச்சி சேனல். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, பீர்க்கங்காயை வச்சு கூட்டு செய்யலாங்க. அதிலே அந்த தோலை நம்ம வச்சு துவையல் அரைக்கலாங்க. இதையே 2 விதமாக பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி 2மே செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல நம்ம துவையலுக்கு நம்ம என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட்டுக்கு வேணுங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, பெரிய பீர்க்கங்காய். அதுக்கு தேவையான பொருள்: தக்காளி பழம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம், பூண்டு ஒரு 10, மிளகாய் ஒரு 6 மிளகாய், கொஞ்சம் உளுந்தம்பருப்பு. இதாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம இந்த பீர்க்கங்காயை தோல் சீவிட்டு உங்களுக்கு எப்படி துவையல் அரைக்கிறது நான் காமிக்கிறேங்க. இதிலேயே கூட்டும் செய்கிறேன், நான் அதுவும் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம இப்படி இதை கட் பண்ணி தோல் எப்படி சீவலாம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தோல் சீவுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், நம்ம தோல் எப்படி சீவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி சீவி எடுத்தது நல்லா வதக்கலாங்க. வாங்க இப்படி துவையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீவர்ஸ், நம்ம இந்த பீர்க்கங்காய் தோலை நம்ம வதக்கி துவையை அரைக்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா செவந்துருச்சுங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். மிளகாயை போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு வதக்குனா போதுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கலாங்க. பீர்க்கங்காய் தோல் எப்போதுமே நம்ம சீவிட்டு போட்டுருவோங்க தோலை. இதையே நம்ம துவையில் செஞ்சு பார்த்தோம்னா, நான் ஒரு நாள் செஞ்சேங்க, நல்லா இருந்தது. அதான் உங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சு காமிக்கலான்னு காமிச்சிட்ருக்கேங்க. நல்லா இருக்குங்க, துவையை டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கணுங்க. நல்லா பீர்க்கங்காய் தோல் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே வதங்க வேண்டாம். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேங்க உங்களுக்கு. ஹலோ வீவர்ஸ், நம்ம அரைச்ச பீர்க்கங்காய் துவையல் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குங்க, அருமையாக டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.